ஹலோ காய்ஸ், இங்கே நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏஎம்டியோட கிராஃபிக்ஸ் டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதாவது ஒரு எரர் மெசேஜ் வந்தால் அதை வந்து எப்படி நம்ம அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், அல்லது ஏஎம்டியோட கிராஃபிக்ஸ் டிரைவரை அஃபிஷியல் சைட்லேருந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிற வீடியோஸை போட்டிருக்கோம். இப்போது இருக்கக்கூடிய ஏஎம்டியோட அஃபிஷியல் டிரைவர் இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகுது, அதாவது வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்ஸ்டாலே ஆக மாட்டேங்குது. அதுதான் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதை நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து லேட்டஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம வந்து ஓல்டு வெர்ஷன் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து இதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து ஷோ ஆகிறது. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஏஎம்டியோட கிராஃபிக்ஸ் டிரைவர் இன்ஸ்டால் பண்ண போனீங்கன்னா இந்த பேஜ் தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நான் இன்றைக்கி வந்து டவுன்லோட் பண்ணது டைம் வேறு உங்களுக்கு போட்டிருக்கோம். 25 அதாவது 25/12/2023 4:55 தான் வந்து டவுன்லோட் பண்ணது. இது வந்து ஆட்டோ டிரெக்ட் பண்ணக்கூடிய அந்த செட்டப் ஃபைல். ஸோ இப்போ நம்ம வந்து டிரெக்ட் ஆகிடுச்சு. லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. பட் வந்து என்ன எடிஷனுங்கிறதா, அதாவது என்ன கிராஃபிக்ஸ் டிரைவர் இருக்குது, கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குங்கிறதா ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் டிரைவருங்கிற போட்டிருக்காங்க. இதை இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது டைரெக்டாக ஏஎம்டியோட அஃபிஷியல் சைட்டுக்கு தான் போகுது. பட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டிடெக்ட் ஆகவே மாட்டேங்குது, அதாவது அதை வந்து இன்ஸ்டால் பண்ண விட மாட்டேங்குது. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி வந்து சால்வ் பண்ண போகிறோம். அதாவது இந்த ப்ராப்ளம் இனிமேல் வராதபடி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து புதுசாக திரும்ப டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் வருது. உங்களுக்கு சப்போஸ் உங்கள் லேப்டாப்பில் உங்கள் பிசியில் ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆச்சுன்னா பிரச்சனையே இல்லை. மோஸ்ட்லி விண்டோஸ் அப்டேட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஸ்டால் ஆகும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, என்னோடய லேப்டாப்பில் ஆல்ரெடி நான் வந்து ஏஎம்டியோட கிராஃபிக்ஸ் டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கு தவிர்த்து நான் ஒரு ஃபைல் வந்து தர்றேன். அந்த ஃபைலை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அது என்ன ப்ரோ வேறு ஏதாச்சும் லெச்சஸ்ட் திங் வாங்கிட்டிங்கன்னா கிடையாது. அது என்னோடய லேப்டாப்போட அஃபிஷியல் சைட்டில் இருந்து என்னோடய லேப்டாப்புக்காக நான் எடுத்த கிராஃபிக்ஸ் டிரைவர் தான். அதுதான் உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணி தர போகிறேன், அதாவது லிங்காக தர போகிறேன். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன், அதாவது கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். லிங்க் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி நீங்கள் வந்து டிரைவர்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் இந்த ப்ராப்ளத்தை இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு இதில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் டிரைவரை அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து கிராஃபிக்ஸ் டிரைவர் தான் ட்ரை பண்ணுறீங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் டிரைவர் வராமல் இருந்துச்சு, இதில் வந்து வெர்ஷன் காட்டுது, டேரெக்டாக இங்கே இன்ஸ்டாலும் காட்டுது, நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்களா? இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், எனக்கு அதை அப்டேட் பண்ணணும், பட் வந்து எனக்கு வந்து இந்த இன்ஸ்டால் வந்து ஹைட் ஆகிருக்கு, இல்லை ஸ்கிப் ஆப்ஷன் இருக்குன்னா அந்த ஸ்கிப்பை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அடுத்த செக்ஷனில் இன்ஸ்டால் நீங்கள் கொடுக்குறதுக்கான ஆப்ஷன் வந்து வரும். அதை இங்கே கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் நம்மளுக்கு இப்போ வந்து எதுவுமே உங்களுக்கு ஷோ ஆகலை. ஸோ இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து கேன்சல் பண்ண போகிறேன். ஏன்னா இது நம்மளுக்கு இனி யூஸ் கிடையாது. ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு என்னோடய ஏஎம்டியோட கிராஃபிக்ஸ் டிரைவரை வந்து இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணலாம். கண்ட்ரோல் பேனல் போய்க்கோங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண அன்இன்ஸ்டால் பண்ண தெரியல. இதுதான் மெத்தடு. கண்ட்ரோல் பேனல் போயிட்டு அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா அங்கே ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்கும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க எல்லாமே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎம்டி சாஃப்ட்வேர் இருக்குது, அதுக்கப்புறம் ஏஎம்டியோட சிப்செட் சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து இதை வந்து அன்இன்ஸ்டால் கொடுங்க, ஏஎம்டி சாஃப்ட்வேர். இதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாலே மோஸ்ட்லி வந்து அதுவும் சேர்ந்து அன்இன்ஸ்டால் ஆகும். சப்போஸ் அன்இன்ஸ்டால் ஆகலைன்னா அதை நீங்கள் வந்து ரெண்டாவது அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்துடுச்சு வெர்ஷன் 21.5.1. இதுக்கு அடுத்த வெர்ஷனை உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். பட் நீங்கள் வந்து இந்த வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து ஒர்க் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா யுவர் டிஸ்பிளே மே ஃப்ளிக்கர் டியூரிங் அன்இன்ஸ்டால் போட்டிருக்காங்க. அது ஆமாம், அந்த மாதிரி தான் வந்து ஃப்ளிக்கர் ஆகும், அதாவது ஸ்க்ரீன் வந்து வெட்டும். அதுக்கப்புறம் பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக தான் இருக்கும், நீங்கள் என்ன குறைச்சாலும் குறையாது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுற டைமும் சேம் மெத்தட் தான். இதில் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டாலிங் ரேடியன் சாஃப்ட்வேர் வந்து காட்டும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே டிரைவர் அந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு நாட்டு வந்து அன்இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்போ நாம் இதை வந்து ரீஸ்டார்ட் கொடுப்போம்.
இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணுற இடத்துல ஏஎம்டியோட ரேடியன் சாஃப்ட்வேர் அது இல்லை. இப்போ இதில் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணது பெர்மனண்டாகிட்டு அன்இன்ஸ்டால் ஆச்சாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிப்போம். நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து டிவைஸ் மேனேஜர் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அடாப்டர் இருக்கும். இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் பேசிக் டிஸ்பிளே அடாப்டர் இருந்துச்சுன்னா அது அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சா தான். இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணும்னா அப்டேட் டிரைவர்ஸ் கொடுங்க. இதில் வந்து ப்ரோஸ் மை கம்ப்யூட்டர் ஃபார் டிரைவர்ஸ் கொடுங்க. இதில் லெட் மீ பிக் ஃபார் லிஸ்ட்டுங்கிற இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர்ஸ், அதாவது ஏஎம்டியோட டிரைவர்ஸ் இருந்தால் இதில் உங்களுக்கு வந்து வரிசை எல்லாமே ஷோ ஆகும். இது வந்து இல்லை, அதனால் எல்லாமே வந்து அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கூட அந்த ஏஎம்டியோட கிராஃபிக்ஸ் டிரைவரை வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சேம் டைம் அதோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் பிசி நான் வந்து வெளியில் வச்சு உங்களை வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். நீங்கள் இதே மாதிரி காப்பி பண்ணி விளையாட வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். இது உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறதுக்காக வெளியில் வச்சு அதை ஷோ பண்ணுறதுக்காக நான் வந்து வெளியில் காப்பி பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் காப்பி பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செட் ஆஃப் ஃபைல் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இதான் அந்த செட் ஆஃப் ஃபைல். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 400 MB மேலே வரும். பார்த்தீங்கன்னா 461 MB. இப்போ நம்ம இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிப்போம். இதை வந்து டபுள் டேப் பண்ணிக்கோங்க. எஸ்ஆர்னோங்கிற பெர்மிஷன் வந்து கேட்கும். இது வந்து பொதுவாக எல்லா சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி, கேம் வந்தாலும் ஓப்பன் பண்ண டைம் கேட்கும். எஸ் கொடுத்துருவாங்க. இது பார்த்திங்கன்னா 2020 வெர்ஷனு, லேட்டஸ்ட் வெர்ஷன் கிடையாது, ஓல்டு வெர்ஷன் தான். ஸோ நம்ம வந்து ஓல்டு வெர்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டுக்கு வந்து அப்டேட்டே நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ரிக்கவர்டு 1.3 GB, ஸ்பேஸ் அவைலபிள் 129 GB, அதாவது 1.3 GB ஸ்பேஸ் வந்து அதுக்கு வந்து தேவைப்படுது. இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். ஷோ டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுங்கிறத காட்டும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டப் ஃபைல் வந்து சைஸ் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் கொடுத்தோன்னா, அதாவது ஓப்பன் பண்ணோன்னா இதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். இதுன்னு கிடையாது, என்விடியோட கிராஃபிக்ஸ் டிரைவராக இருந்தாலும் சரி, இன்டலோட கிராஃபிக்ஸ் டிரைவராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் வந்து எடுத்துக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபைல்ஸ் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இதில் என்னோடய லேப்டாப்பில் ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணது அன்இன்ஸ்டால் தான் பண்ணேன். பட் அதோட ஃபைல்ஸ் நான் வந்து டெலிட் பண்ணலை. அதனால் எனக்கு வந்து ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால அது மேலாட்டு வந்து ரீப்ளேஸ் தான் ஆகுமே தவிர திருப்பி புதுசாக வந்து அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகாது. ரீப்ளேஸ் தான் இப்போ ஆகிட்டு இருக்குது. அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. மற்றபடி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய ஃபைல்ஸ் வந்து உள்ளாடியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அதாவது இந்த லேப்டாப்பில் எந்த கிராஃபிக்ஸ் டிரைவர் வந்து சப்போர்ட் ஆகும், அதாவது இந்த மாடல் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு வெர்ஷன் கிராஃபிக்ஸ் டிரைவர் வந்து சப்போர்ட் ஆகும். அதை வந்து டிடெக்ட் பண்ணிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து ரெக்கமெண்ட் போட்டுருவாங்க, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதில் நீங்கள் வந்து எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. 21.5.1 இது வந்து 2021 உள்ளது. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் வந்து கண்டிப்பாக ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆப்ஷன் இருக்குது. நம்ம லேட்டஸ்ட்டாக கொடுக்குறது என்னன்னு சரி, வேறு ஒரு சில வெர்ஷன் வந்து இன்ஸ்டாலுங்கிற ஆப்ஷன் வந்து கிரே கலரில் இருக்குது, இன்ஸ்டால் ஆகாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் இருக்குது. நீங்கள் வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா அது இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன அன்இன்ஸ்டாலிங் ரேடியன் சாஃப்ட்வேர். ஆல்ரெடி நம்ம வந்து இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணோம். பட் அதுவே வந்து திரும்பவும் வந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸை வந்து டெலிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுவே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டிரைவர் வரும், ஆடியோ டிரைவர் வரும், சிப்செட் டிரைவர் வரும், அதுக்கப்புறம் வேறு ஒரு சின்ன டிரைவர்ஸ் எல்லாமே மிக்சடாகவே வந்துடும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிற டைம் சரி, அன்இன்ஸ்டால் ஆகிற டைமும் ஸ்க்ரீன் வந்து ஃப்ளிக்கர் ஆகும், பிரைட்னஸ் வந்து கூடியும் குறையும். டோட்டலாக வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா உங்களோட பிசியில் இருக்கக்கூடிய லேப்டாப்பில் இருக்கிற பிரைட்னஸ் வந்து நீங்கள் வந்து குறைக்கவும் செய்யலாம், கூட்டவும் செய்யலாம்.
அது வரைக்கும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை பிரைட்னஸில் தான் இருக்கும். பிசியாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி. பிசியில் நீங்கள் வந்து மானிட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். பட் இருந்தாலும் பிரைட்னஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர் ஆச்சு, அதாவது அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட்ங்கிற ஆப்ஷன் இருக்குது. ரேடியன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் வில் கண்டினியூ ஆஃப்டர் ரீஸ்டார்ட். ஸோ ரீஸ்டார்ட் நான் கொடுத்துவாங்க. ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அதுவே வந்து கண்டினியூ பண்ணி இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகும். சம்டைம்ஸ் அதுலேயே ஒரு சில எரர் வந்தாலும் வரும். அப்படி வந்தோன்னா திருப்பி நீங்கள் வந்து இதே மெத்தடை வந்து திரும்ப ட்ரை பண்ணாங்க, அது திடீர்னு ஏதாச்சும் அது காயிரும். அதனால் இந்த மாதிரி ஒரு எரர் வந்து ஷோ பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அதே வந்து இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. யுவர் டிஸ்பிளே மே ஃப்ளிக்கர் டியூரிங் இன்ஸ்டால் 10 minutes ஆகும் இன்ஸ்டாலேஷனுக்கு. அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டலாக இன்ஸ்டால் ஆகுதா இல்லையாங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் AMD டிஸ்பிளே டிரைவர்ஸ், ரேடியன் சாஃப்ட்வேர், HDMI ஆடியோ டிரைவர். பார்ப்போம் என்னென்ன டிரைவர்ஸ் எல்லாம் வந்து இதில் இன்ஸ்டால் ஆகுதுங்க. ரொம்ப போர் அடிக்குதுல, ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட், கமான் கோ ஃபாஸ்டர். A few moments later. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து AMD ரேடியனோட சாஃப்ட்வேர் வந்துடுச்சு. கிராஃபிக்ஸ் டிரைவர் இன்ஸ்டால் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறதுக்காக நான் இப்போ வந்து ஷோ பண்ணுறேன். டிஸ்பிளே இங்கே பார்த்தீங்கன்னா AMD ரேடியன் கிராஃபிக்ஸ் டிரைவர் இங்கே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரியே பண்ணலாம். திருப்பி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ வாய்ஸ் இந்த மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கிராஃபிக்ஸ் டிரைவர் AMDயோட கிராஃபிக்ஸ் டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இதோட ஃபைல் நான் வந்து கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க எடுத்து யூஸ் பண்ணிடுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் நீங்கள் பார்க்க வச்சிங்கன்னா கீழே நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது, தேங்க்ஸ் பட்டன் இருக்குது. நீங்கள் என்ன தேங்க் பண்ண நினச்சிங்கன்னா தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.